இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி இப்போ உள்ள சீசனுக்கு எல்லாருக்குமே அதிகமாக சளி தாங்க ப்ராப்ளமாக இருக்குது. அதுவும் குழந்தைங்கள்லேருந்து நடுத்தரமாக உள்ளவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த சளி பிரச்சனை அதிகமாக இருக்குது. நெஞ்சு சளி, காய்ச்சல் உள்ளிட்டவற்றை போக்குற புத்துணர்ச்சி கஞ்சியை பற்றி தாங்க நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். திப்பிலி இந்தியாவில் பயன்படுத்தப்படும் மூலிகைகளில் மிகவும் முக்கிய பங்கினை வகிப்பதில் திப்பிலி ஒன்று. இதில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் கொட்டி இருக்குதுங்க. இதற்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க இது பெரிதும் உதவுவதால் நீரிழிவு நோய்களில் இதனை ஒரு வரப்பிரசாதமாக பார்க்குறாங்க. கஞ்சி பல்வேறு நன்மைகளை கொடுக்கும் இந்த திப்பிலியை வைத்து புத்துணர்ச்சியூட்டும் ஒரு கஞ்சியை செய்வது எப்படி என்று இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க. மழைக்காலங்களில் ஏற்படும் காய்ச்சல், நெஞ்சு சளி, உடல் வலி உள்ளிட்டவைகளை நீக்க பெரிதும் உதவுதுங்க. இதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் புழுங்கல் அரிசி, குருணை எடுத்துக்கொள்ளுங்க. பின்னர் உடைத்த கருப்பு உளுந்து அரை கப்பு, 2 ஏலக்காய், பனை வெல்லத்தின் பாகு அரை கப், 1 டேபிள் ஸ்பூன் திப்பிலி பொடி, தேங்காய் துருவல் கொஞ்சம் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆகியவற்றை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. முதலில் நாம் எடுத்து வைத்துள்ள அரிசி, குருணையை மற்றும் உளுந்தையும் நன்கு சுத்தமாக கழுவி அதனை அரை மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சுக்கோங்க. அடிகனமான பாத்திரம் ஒன்றை அடுப்பில் வச்சு அதில் 2 கப்பு தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடுங்க. கொதிக்க தொடங்கினோன்னே அதில் ஊற வைத்த உளுந்து மற்றும் அரிசினை அந்த குருணையை சேர்த்து வேக வைங்க. அரிசி, உளுந்து நன்கு வெந்ததுக்கப்புறம் அதில் ஏலக்காய், திப்பிலி பொடியை, பனை வெல்லம் பாகு, தேங்காய் துருவல் ஆகியவற்றை சேர்த்து நன்கு கலக்கி விடுங்க. அதன் பின்னர் கஞ்சி பதத்திற்கு வந்த பிறகு அதனை எடுத்து நீங்கள் குடிக்கலாம். இது குடிக்கிறதுனால இந்த கஞ்சியினை வெறுமனே குடித்தாலே நன்றாக இருக்குங்க. மழைக்காலங்களில் ஒரு முறையாவது இந்த கஞ்சியை எடுத்துக்கொண்டால் சளி, காய்ச்சல், இருமல் உள்ளிட்டவை ஏற்படாது. காய்ச்சல் இருக்கும் பொழுது இந்த கஞ்சியை ஊறுகாய், அப்பளம் வச்சு சாப்பிட்லாம். இந்த கஞ்சியில் பனை வெல்லம் பாகு சேர்க்கப்படுறதுல இனிப்பு சுவையும் இருக்குது. இதனால் இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவாங்க. இதன் மூலம் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். திப்பிலி நாம் உட்கொள்ளும் நிலையில் உடல் எடையினை குறைக்க உதவும். மேலும் இது பாக்டீரியா தொற்றுக்களை அகற்றும், கல்லீரல் பிரச்சனையும் போக்கும், மஞ்சக்காமாலையும் குணப்படுத்தும். இதனை நம் சாப்பிடும் நிலையில் நமது எலும்பு மண்டலம் வலுப்பெறுதுங்க. உடல் ஆக்சிஜன் ஓட்டத்தை அதிகரித்து வலிப்பு மற்றும் கால்ரா போன்ற நோய்களிலிருந்தும் தீர்வளிப்பதாக சொல்லப்படுது. தலைவலி, பல்வலி உள்ளிட்ட வலிகள்லாம் நீங்கும் திறன் இந்த திப்பிலிக்கு இருக்குங்க. இந்த கஞ்சியை ட்ரை பண்ணி குடிங்க. இந்த மழை காலத்தில் சளி பிரச்சனை இந்த இதிலேருந்து நீங்கள் ஈடுபெறலாம். தேங்க்யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை ஜென் ரிவ்யூஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.